புதிய தமிழகம் கட்சி பேரணிக்கு முந்தைய நாள் அனுமதி மறுத்தது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அனுமதி மறுத்தது குறித்து காவல்துறை பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, புதிய தமிழகம் கட்சி பேரணிக்கு முந்தைய நாள் அனுமதி மறுத்தது குறித்து விளக்கம் அளிக்கும்படி சென்னை காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தாக்கல் செய்த மனுவில் அருந்ததிற்கான 3% உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்வது, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2024 ஆண்டு நவம்பர் 7 சென்னை மன்றோ சிலையிலிருந்து சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை வரை பேரணி நடத்த அனுமதி கோரி புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு விண்ணப்பிக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விண்ணப்பம் அளித்த நிலையில குறிப்பிட்ட அந்த வழித்தடத்தில் பேரணிக்கு அனுமதி இல்லை என கூறி எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கிலிருந்து பேரணி நடத்தும் வகையில் வழித்தடத்தை மாற்றிக்கொள்ளும்படி காவல்துறையினர் அறிவித்ததாக மனுவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் 2024 நவம்பர் 7 ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து நேரடியாக சென்று தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அளிப்பது என்று அறிவித்த நிலையில் முந்தைய நாளான நவம்பர் 6 பேரணிக்கு அனுமதி மறுத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது என்றும் இந்த உத்தரவை பிறப்பித்த அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதனால் கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது 3 வாரங்களுக்கு முன்பே பேரணிக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்தும் ஆளுநரின் நேரத்தை பெற்றும் இருந்த நிலையில கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தது சட்டவிரோதமானது என்றும் பேரணிக்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த கட்சியினரை காவல்துறையினர் மழையென பார்க்காமல் கைது செய்ய மண்டபங்களில் அடைத்ததாகவும் டாக்டர் கிருஷ்ணசாமி வாதிட்டார். இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடைசி நேரத்தில் பேரணிக்கு அனுமதி மறுத்து உத்தரவிட்டால் என்ன அர்த்தம்? காவல்துறை அரசியல் ஏஜென்சி அல்ல, அரசு ஏஜென்சி. பேரணிக்கு அனுமதி அளிப்பதோ மறுப்பதோ வேறு விஷயம். அதை உரிய காலத்திற்கு முன்பே தெரிவித்திருக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை நவம்பர் 24 ஒத்திவைத்திருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.